கலாம் கனவுகள் நிகழ்ச்சியில் கௌரவ விருந்தினராக ரொட்டேரியன் கே. சீனிவாசன் சிறப்பிக்கிறார். மகாராஷ்டிர மாநிலம் கோல்ஹாப்பூரில் உள்ள நாகலா பார்க் பகுதியில் குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்த சிறுத்தையால் பரபரப்பு ஏற்பட்டது. காட்சிகளை முதலில் பார்ப்போம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், இந்த சிறுத்தை பிடிபட்டதா? என்ன நிலவரம்? மகாராஷ்டிராவில் அண்மை காலமாக ஆட்கொண்டி சிறுத்தையின் நடமாட்டம் அதிகம் காணப்படுவது பொதுமக்களை அச்சுறுத்தலுக்கு ஆளாகி இருக்கிறது. இந்த நிலையில் தான் கோல்ஹாப்பூரில் இருக்கக்கூடிய நாகலா பார்க் என்ற பகுதியில் குடியிருப்பு பகுதியில் சிறுத்தை ஒன்று நுழைந்ததாக காவல்துறையினர் மற்றும் வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இது நகரின் மைய பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதி, பல வணிக வளாகங்கள் கூட அமைந்திருக்கிறது. இது குறித்து தகவல் கிடைத்ததும் காவல்துறையினர் மற்றும் வனத்துறையினர் தங்களுடைய குழுவோடு சென்று சிறுத்தையை பிடிக்கக்கூடிய முயற்சியிலே ஈடுபட்டனர். காவல்துறையினர் தங்களுடைய கைகளில் தடி, ராடு போன்றவற்றை எல்லாம் வைத்திருந்தனர். இதனை கண்டு சீற்றமடைந்த சிறுத்தை காவல்துறையினரை தாக்குவதற்காக துரத்தி கொண்டு வந்தது. அதன் பிடியில் சிக்காமல் காவல்துறையினர் ஓடிய போது ஒரு காவல்துறை அதிகாரி வழுக்கி கீழே விழுந்தார். அப்போது சிறுத்தை அங்கிருந்த காவலர்களை தாக்க முயன்றது. சிறுத்தையை கண்ட காவலர்கள் தப்பித்தால் போதும் என அங்கிருந்து குறுகிய தெருக்கள் வழியாக அவர்கள் ஓட்டம் எடுத்தனர். கிட்டத்தட்ட 3 மணி நேரமாக சிறுத்தை அவர்களின் பிடியில் சிக்காமல் போக்கு காட்டியது. 3 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு சாக்கடைக்குள் ஒளிந்திருந்த சிறுத்தை வலை மூலமாக பிடிக்கப்பட்டது. சிறுத்தைக்கு பிட்னஸ் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட பிறகு அதனுடைய வாழ்விடத்தில் கொண்டு சென்று விடப்படும் என வனத்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். இந்த கலேபரத்தில் சிறுத்தை தாக்கியதில் ஒரு காவலர், ஒரு வனத்துறை அதிகாரி உட்பட 3 பேருக்கு காயம் ஏற்பட்டதாகவும், இருப்பினும் அவர்கள் நலமாக இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். கலாம் கனவுகள் நிகழ்ச்சியில் கௌரவ விருந்தினராக ரொட்டேரியன் கே. சீனிவாசன் சிறப்பிக்கிறார்.